இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் நம்ம பத்திலே உலாவி நம் தேவனாய் இருக்கிறார். நம்ம மேல் அசைவடைகிற கர்த்தராய் இருக்கிறார். அவருக்கு எந்தமில்ல சதா காலங்களும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். என்னை நேசிக்கிறேன் எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெபக்கூடி ஏற்படுத்தி கொடுத்திருக்க கிருபைக்காக கொடி ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய அநாதி தீர்மானத்தின்படி ஆண்டவரே, ஒரு கூட்ட ஜனங்களை ஆண்டவரே உண்மை நோக்கி ஆண்டவருடைய பாதத்தில் அமர தெரிந்து கொண்டிருக்கிறீங்களே, கொடி ஸ்தோத்திரம் அப்பா. 2 பேரும் 3 பேரை நாமத்திலே கூடிக்கலாங்க. மத்தியில நான் இருக்கிறேன் என்று சொன்னது என் மத்தியில இருக்கிறதுக்காக கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் இரக்கம் கிருபை எங்களை முழுவதுமாக ஆட்கொள்ளட்டும் சுவாமி. கூட்டத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை ஆண்டவரே, ஒவ்வொரு பாகமா நீங்க ஆசீர்வாதத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கூட்டத்துக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு மக்களையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி கூகுள் மீட் ஆப் எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தேவையெல்லாம் சந்திங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது துதியின் வேளை நாம் துதிப்போம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தாவே சோத்திரா. பரலோகத்தின் உன்னதங்களில் இருக்கிற தேவனே சோத்திரா. பரமண்டலங்களின் சக்கரத்திலே உலாவுகிற கர்த்தரே சோத்திரா. பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவரே சோத்திரா. இஸ்ரவேலின் பாளையத்திலே உலாவியவரே சோத்திரா. சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினவரே சோத்திரா. தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறவரே சோத்திரா. நித்திய வாசியே சோத்திரா. பரிசுத்தரின் நாமம் உள்ளவரே சோத்திரா. மகத்துவமும் உன்னதமானவரே சோத்திரா. கொடி ஸ்தோத்திரம் அப்பா. எப்படிப்பட்ட தேவன் ஆண்டவரே, பரமண்டலங்களின் சக்கரங்களில் உலாவுகிறவர் ஆண்டவரே, சமுத்திரத்தின் அடித்தளம் மட்டும் புகுந்து அதிலே உலாவுகிறவர், இஸ்ரவேல் பாளையத்திலே உலாவுகிறவர் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நீங்கள் உலாவிக் கொண்டிருக்கிறீங்களே, கொடி ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் அப்பா. துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமா ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது பாடல் வேளை. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி அவரை போற்றிக் கொண்டிருக்கின்றன. அவர்களோடு சேர்ந்து நாமும் போற்றுவோம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். கேருபீன் சேராபீன்கள் என்ற பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட, நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமம் உயர்த்தட்டுமே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே, ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திரர், எல்லா புகழும் உமக்கு தானே. துதிகன மகிமைக்கு பாத்திரர், எல்லா புகழும் உமக்கு தானே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமம் உயர்த்தணுமே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, வானமுமது சிங்காசனம் பூமியுந்தன் பாதப்படி, நாங்களும் தேவ ஆலயம் நீ தங்கும் தூய ஸ்தலம். பகலமும் படைத்த என் தேவா, நீ நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த என் தேவா, நீ நித்திய சிருஷ்டிகரே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோ யாவும் உந்தன் நாமம் உயர்த்தட்டுமே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட, நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமம் உயர்த்தட்டுமே.
பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானமும் உள்ளோர் யாவும் உந்தன் நாமம் உயர்த்தட்டுமே. ஆம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. இது இரவும் பகலும் ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிற கேருபீன்கள் கேராபீன்கள் ஆண்டவரே உம்மை போற்றும் பொழுது நாங்களும் அவர்களோடு சேர்ந்து உம்மை போற்றுகிறோம் அப்பா. கொடா கொடை ஸ்தோத்திரம். எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் பாடல்கள் கீதங்கள் எல்லாற்றையும் இயேசு நாம் தானே ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமேன். இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் சுரேஷ் ஜான்சனும் ரேணுகா சுரேஷும் இணைந்து உங்களை வாழ்த்தி உங்களை வரவேற்கின்றோம். நாம இந்த நாட்கள்ல இந்த லாக்டவுன் பீரியட்ல நமக்கு தெரிஞ்ச வேத பகுதியை பார்த்து கொண்டே இருக்கிறோம். அது என்ன அர்த்தம்னா, நம்முடைய இவ்வளவு விஷயம் ஏற்கனவே இருக்கு, அதான் அர்த்தம். so much நம்ம தெரிஞ்ச விஷயமே நம்ம லைஃபை அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய சக்தி உடையது. so much நம்மகிட்ட தெரிஞ்ச விஷயத்தை அவ்வளோ பிளஸிங்ஸ் இருக்கு. Praise God. இன்னைக்கு பார்க்க போறது ஏசாயா 41 அதிகாரம் 10 நம்ம அடிக்கடி சொல்ற ஒரு வாக்கு தத்தம், ஒரு ஒரு தைரியப்படுத்துற வசனம். நீ பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏன் இந்த வசனத்தை இவ்வளோ அடிக்கடி சொல்றோம்னா, இதுக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்கு. நல்லா யோசி பார்த்தோம்னா டெப்த் போய்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ டெப்த் இருக்கு. எனக்கு தேவையான அவ்வளவு விஷயங்க இந்த வசனத்துக்குள்ள இருக்குது, இந்த ப்ராமிஸ்ல இருக்கு. இது 2 கமாண்ட் சொல்லலாம். பயப்படாத, திகையாத, 2 கமாண்ட். இந்த 2 கமாண்டுக்கு ஆண்டவர் 5 காரணங்கள் கொடுக்கிறார். In case you have Bible nearby, just open ஏசாயா 41:10. 2 கமாண்ட், பயப்படாத, திகையாத. இந்த 2 கமாண்டை செயல்படுத்துறதுக்கு, என் வாழ்க்கையில் நான் ரியலைஸ் பண்றதுக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு ஆண்டவர் 5 காரணங்கள், 5 வாக்கு தத்தங்கள், 5 promises. இந்த 5 போது எனக்கு எப்போதுமே கை நிறையன்னு சொல்லுவேன். என்ன 5 சொல்றாரு? What are the 5 promises? நான் உன்னோட கூட இருக்கிறேன். இது சின்ன ப்ராமிஸா பெரிய ப்ராமிஸா? What a mighty promise. மோசே அவ்வளோ பெரிய விஷயம் செய்யறதுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு ப்ராமிஸ் அது, நான் உன்னோட இருப்பேன், நான் உன் தேவன். இதையும் சாதாரணமாக நான் என்னால் எடை போட முடியல. அது நான் சொல்றாரு, ஐ ஆம் காட். காட் டிக்ளேர்ஸ் ஹிம்செல்ஃப் அஸ் காட். நான் உன் தேவன். நீ சாதாரண மனுஷன் அல்ல. என் அருமையான சகோதரே சகோதரியே, நீங்க சாதாரண ஆள் இல்ல, நீங்கள் விசேஷமானவர்கள். ஏன் விசேஷம்? அவர் என் தேவன், நான் உன் தேவன். வாட் a glorious relationship. What a glorious promise. நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். சகாயம்னா ஹெல்ப்னு புரிஞ்சுக்கணும். நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்.
5 காரியங்க. ஹalleluya. இன்னைக்கு மெசேஜ் முடிஞ்ச பிறகு இன் கேஸ் யூ ஹேவ் டைம் ஜஸ்ட் ரீட் இட் அகைன் குவைட்லி. இந்த வசனம் உங்களோட பேசும். பல முறை இந்த வசனத்தை நீங்க கிளைம் பண்ணிருக்கலாம், வாசிருக்கலாம், கேட்டிருக்கலாம். இன்னைக்கு இந்த வசனத்தை நீங்க குவைச்சா உட்கார்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா once for ever you will start repelling fear. பயம் உங்களை ஆட்கொள்வதில் நீங்க பயத்தை ஆட்கொள்ள போறீங்க. you are going to conquer fear. Amen. நம்ம திருப்பி இந்த பகுதியில் இந்த நம்ம கூட்டங்களை பார்த்தே வர்றோம். பயப்படுறது அப்நார்மல் அல்ல. பயம் ஒரு நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட். சமயத்துக்கு நல்லது கூட. இந்த பக்கம் போயிச்சா ஷாக் அடிக்கணும் பயம் இருக்கு, அதனால கரெக்டா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மாதிரி சில பயங்கள் இருக்குது, நல்லது கூட. ஆனா ஃபியர் நம்மள ரூல் பண்ணுதா, நாம ஃபியரை ரூல் பண்றோமா? இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இப்ப ரீசெண்டா பார்த்தோம். மார்க்கு 4ஆம் அதிகாரத்துல சீஷர்கள் கடல்ல போயிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்து படகுல இருக்கார், தூங்கிக்கிட்டு இருக்காரு பின்னணியத்தில் ஸ்டர்ன். அப்ப பயப்படுறாங்க, மறிக்க போறவே பயப்படுறாங்க. ஏன்? அவங்களுக்கு என்ன தோணுது? முன்னால நடக்கிற பிரச்சனை இஸ் பியாண்ட் மை ரிசோர்ஸ், இஸ் பியாண்ட் த ரிசோர்ஸ் இஸ் 12 people. பியாண்ட். எனக்கு பணம் இருக்க வரைக்கும் எனக்கு பயம் இல்லை. எவ்வளோ இந்த பில் வரும், மெடிக்கல் பில் வரும், எனக்கு கவலையே கிடையாது, பயப்படவே மாட்டேன். ஏன்னா எனக்கு லட்சமா பணம் இருக்கு. இது மெடிக்கல் பில் கவலைப்பட மாட்டேன். எனக்கு பணம் இல்லாத போது ஐயோ மெடிக்கல் பில் என்ன பண்ணுவேன். எனக்கு பலன் இருக்கும்போது ஒரு பெரிய வேலை வருதுன்னா நான் பயப்பட மாட்டேன், எனக்கு பலன் இருக்கு. எனக்கு பலன் பத்தாதுன்னு நான் நினைக்கும் போது ஒரு வேலை வருதுன்னா, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வருதுன்னா நான் பயப்பட தோங்குறேன். Praise God. Beyond resources. சீஷலுக்கு அதான் இன்னைக்கு பயம். இயேசு என்ன கேட்டாரு? மார்க்கு 4:40 ஏன் பயப்பட்டீர்கள்? I am your resource. I am right now. I am right there in this boat. பயம். நீங்க இந்த பகுதியை வாசிக்கும் போது, இந்த பகுதியை கிளைம் பண்ணும் போது, பை ஃபெய்த் நீங்க கிளைம் பண்ணும்போது, ஒன்ஸ் ஃபார் எவர் பை பை பயம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியுது? ஹல்லேலூயா. அது நம்ம டைம் இருக்கும் பார்ப்போம். இந்த பயம் it has got strong consequences. மனுஷனுடைய முன்னேற்றத்துக்கு, சந்தோஷமான வாழ்க்கைக்கு அது ஒரு இடையூறு. அது ஒரு இடையூறு. We will see it later. ஓகே. இப்ப இந்த பயம்ன்ற வார்த்தை எல்லாத்துக்கும் புரிஞ்சு போச்சு. எல்லாம் தெரிஞ்ச வார்த்தை, அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை. திகையாதே, பயப்படாதே, திகையாத. 2 commands, 2 commands, 5 promises. 2 + 5 7. நிறைய பேர் சொல்லுவாங்க 7 பெர்ஃபெக்ட்னுவாங்க. 2 + 5 இது நம்பர் காதுல பெரடிக்க போகுது. திகையாதே. பயத்துக்கும் திகைப்புக்கும் என்ன வித்தியாசம்? கிட்டத்தட்ட 2 ஒண்ணுதான். கசின்ஸா 2 பேரும். இந்த திடீர்னு வர்ற பிரச்சனை எல்லாம் திகைப்பு உண்டாகுது. சடன் சர்ப்ரைஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு பிரச்சனை வந்துச்சு, திகைப்பு. I lose control of my faculties. என்ன செய்ய, ஏது செய்ய, என்ற என்ன இருக்கு, எங்க போகணும், I can't do anything. I feel confused. I feel drained. இது சடன், திடீர்னு வர பிரச்சனை. நானும் ரேணுகாவும் லண்டன்ல போய் ஊழியம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எங்களை கூட்டு போனாங்க ப்ரே பண்றதுக்கு. ஒரு யங் கப்புள் ஒருத்தர் நேசித்துட்டு இருந்தாங்க. கரெக்டான காலகட்டத்தில் திருமணம் ஆச்சு. ஹனிமூன் போறதுக்கு அவங்கெல்லாம் தெரியுமில்ல, ஏதோ ஒரு டிஸ்டன்ட் டெஸ்டினேஷன், ஏதோ ஒரு சின்ன ஐலாண்டு, அந்த மாதிரி ஒரு டெஸ்டினேஷனுக்கு அவங்க போறதுக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அந்த ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஒரு ஸ்மால் இஷ்யூ. சரியா போறதுக்குன்னா போய் டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணிட்டு போகலாம். அது போனா
He was diagnosed with advanced stage of cancer. Advanced stage of cancer. Sudden problem. Young age, less than 30, ரெண்டு பேரும். என்ன செய்ய ஏது செய்ய திகைப்பு. சடன் ப்ராப்ளம். Praise God. ஆண்டவர் சொல்றாரு, நீ திகையாத. You can't understand. இந்த ப்ராப்ளத்தின் மேக்னிட்யூட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. You can't reason. ஏன்? You can't reason. இந்த காரணத்தை, இந்த ப்ராப்ளத்தை திருப்பி நான் யோசித்து பார்க்க I get more confusion. நான் அது என்ன, ஏன், எதுக்கு, எப்படி இப்படி வந்துச்சு யோசிக்க இன்னும் திகைப்பு ஜாஸ்தி. கர்த்தருடைய வார்த்தை, என் அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை, பயப்படாத, திகையாத. 2 கமாண்ட், 5 ப்ராமிஸ். என்ன ப்ராமிஸ்? நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் உதவி செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இன்னைக்கு பார்க்க போறது உதவி, சகாயம். எனக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. இந்த 5 எதை யூஸ் பண்ணலாம் முதல்ல அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். சகாயம். நம்ம கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நிறைய பேரை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேர் தேவ சகாயம், ரொம்ப ஒரு காமன் நேம். அதே மாதிரி சில டினாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சகாய ராணி, சகாய ராஜ், ரொம்ப, அதாவது people were looking forward to this wonderful promise in it. அதுக்குள்ள பெரிய ஆசீர்வாதத்தை உணர்ந்தாங்க. Praise God. இந்த சகாயம் அப்படின்னு பார்க்கிறதுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் வேர்ஸ், ஒரு அடிப்படையான ஒரு ஆசீர்வாதம் வார்த்தை என்னன்னா எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபிரேயர் 13:6. தேவன் நமக்கு எபிரேயர் 13:6. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு எண்ணத்தை செய்வான். அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவர், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு எண்ணத்தை செய்வான். அதாவது கர்த்தர் எனக்கு சகாயர். யோசி பார்த்தோம்னா எவ்வளோ ஒரு ஆழமான, ஆறுதலான, கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பைரிங் ட்ரூத். அதாவது எனக்கு உதவி மட்டும் செய்யல, எனக்கு உதவி செய்கிறவர். என்னுடைய கர்த்தர் அவர் உதவி மட்டும் எனக்கு அனுப்பிச்சு விட்டு ஏதோ இருக்க இன்டிஃபரண்டா இருக்க மாதிரி இல்லை, ஏதோ தூரத்தில் இல்லை, எனக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார். கர்த்தரின் சகாயராய் இருக்கிறார். அந்த சகாயத்தில் அந்த ஹெல்ப் எப்படிப்பட்ட ஹெல்ப்? முதல்ல அதை எப்படி பார்க்கணும்னா, அவர் கொடுக்கிற உதவி எனக்கு போதுமானது. அவர் கொடுக்க முடியாத உதவியே கிடையாது. What I receive as help is more than adequate. சமீபத்தில் நேத்து சகோதரி லிடியா சம்பத் அவங்க டெஸ்டிமனி சொல்லும்போது எல் ஷெடாய் அப்படின்ட்டு அதே அந்த அந்த அதை சார்ந்த சத்தியங்களை சொல்லிட்டே இருந்தாங்க. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அதாவது அவருடைய பவர், ஹிஸ் ஆல் சஃபிஷியன்சி, அவர் தேவனால் செய்யக்கூடாத ஒன்றுமில்ல. ஒரு சொல்லி பாருங்க வாயை திறந்து, அவர்னால் எனக்கு உதவி செய்ய முடியாது ஒண்ணுமே இல்லை. அவர் தான் எனக்கு சகாயர். ஆமென். அவர்னால என் அருமையான சகோதரியே உங்களுக்கு செய்ய முடியாத உதவியே கிடையாது. அவர் எல் ஷடாய். அந்த எல் ஷடாய் என் சகாயர். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கலாம், நம்ம ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணும்போது, பிரச்சனை கணக்கு நிற்கும் போது, இவ்வளோ பெரிய பிரச்சனையா,
நான் யார்கிட்ட உதவி பெறுவேன்? அவர் எனக்கு உதவி கொடுக்கலாம், அது இவ்வளவுதான் பார்த்தோம். அவர் எனக்கு உதவி கொடுக்கலாம், அது இவ்வளவுதான் இருக்கும். ஆனா என் அருமையான சகோதரனே சகோதரியே, நானும் நீங்களும் நிம்மதியா தூங்கலாம். எனக்கு ஒருத்தர் உதவி செய்கிறவர் இருக்கிறார், அவர் எல் ஷடாய். இந்த பதம் ஆதியாகமம் 17:1 கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாமே நீ பயப்படாத. நீ ஆபிரகாம் என்ன சொல்ற? நீ பயப்படாத, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆண்டவர் பயப்படாத சொல்லிட்டு வேற விஷயம் சொல்லியிருக்கலாமே. ஏன் இந்த இடத்துல நான் சர்வ வல்லமை உடைய தேவன் எல் ஷடாய்ன்னு சொல்றாரு? ஏன்னா அவனுக்கு வேண்டிய ஒரு காரியம் இட் அப்பியர்ஸ் டு பி இம்பாசிபிள். வேதம் அதே வசனம் சொல்லுது, அவன் 99 வயது உள்ள இருந்த போது, அதாவது இம்பாசிபிள் இம்பாசிபிள். எனக்கு இவர் சொன்னார் தான், நான் உன்னை ஆசீர்விப்பேன், உன்னை சந்ததியை பெருக பண்ணுவேன், எல்லாம் சொன்னார் தான். ஆனா என்னுடைய தேவை, the help that I need appears to be too big, impossible. என் அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்க நினைக்கலாம் என்னுடைய தேவை, என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய பிரச்சனை மகா பெரியது. நீங்க ஆண்டவரோட பேசுறார், நான் உன் சகாயர், ஐ am your helper, நான் எல் ஷடாய், என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென், ஹல்லேலூயா, praise God. அவர் உதவி செய்ய வல்லவர், அவர் உதவி செய்ய வல்லவர். praise God, hallelujah. இரண்டாவது, அவர் என் சகாயர். இந்த உதவி எனக்கு ஏற்ற வேளையில் உண்டு, எப்பொழுதும் உண்டு. இட்ஸ் அவைலபிள். இந்த உதவி எனக்கு அவைலபிள் ஆல்வேஸ் அட் த ரைட் டைம், ஆல்வேஸ் அட் த ரைட் டைம். சங்கீதம் 46, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். Hallelujah, அனுகூலம், at the right time, at the appropriate time. Hallelujah, உங்களுக்கு உதவி at the right time. Hallelujah, தைரியமா நீங்க proceed பண்ணலாம், பயப்படாதீங்க, திகைக்காதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட 24 மணி நேரம் உதவி செய்கிறார். ரைட் டைம், ரைட் டைம். ஆகையால் மலைகள், பூமி நிலை பெயர்ந்தாலும், மலைகள் நடு சமுத்திரம் சாய்ந்து போனாலும், ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அது பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். பயப்படாத பிரதர், பயப்படாத சிஸ்டர், ஏ அவர் என்னோட கொடுக்க, அது appropriate time, அனுகூலமானவர். ஹல்லேலூயா, ஆபத்து காலத்தில் அனுகூலமானவர், ரைட் டைம். மூணாவது, அந்த உதவி எப்படிப்பட்டது? முதல் adequate, அடுத்தது ஆல்வேஸ் அவைலபிள், மூணாவது appropriate. உலகப்பிரமாண மனுஷனுக்கு வேற உதவிகள்லாம் தேவைப்படும். நானும் நீங்கள் விசேஷமானவர்கள், we are different. எனக்கு உங்களுக்கு ஆண்டு கொடுக்கும் உதவி வேற. நம்ம நினைக்கிறோம், அவனுக்கு அந்த உதவி அவர் செஞ்சிட்டாரு, இவனுக்கு இந்த உதவி அவர் செஞ்சிட்டாரு. ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு வேற உதவி செஞ்சு கொண்டே இருக்கிறார். What is the right help? What is the right help? Hallelujah. நானு பயப்படாம இருக்கணும் இல்லையா, திகைக்காம இருக்கணும் இல்லையா. உங்க வாழ்க்கையில பயம் போகணும், உங்க வாழ்க்கையில திகைப்பு போகணும். ஏன் வாழ்க்கை, உங்க வாழ்க்கையில பயமும் திகைப்பும் போறதுக்கு எக்ஸ்டர்னல் இல்ல, இன்டர்னல். பைபிள் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் இன்டர்னல். ஏன் ஹார்ட் மூலமாக சந்தோஷம் வருது. உலகம் நினைக்குது சந்தோஷத்தின் மூலமா ஹார்ட் நல்லா சந்தோஷமா இருக்குன்ட்டு. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், இதே மாதிரி பிளஸிங்ஸ் எல்லாமே
எனக்கு பயப்படாம இருக்க தன்மை வெளியிருந்து யாரோ ஒருத்தன் சொல்றாங்க, தம்பி பயப்படாத தம்பி, அண்ணே பயப்படாதீங்க அண்ணே அப்படின்னு சொல்றாங்க. அதனால அல்ல, என் உள்ள இருந்து ஒரு வருத்தம் வருது, அது சொல்லுது சுரேஷ் நீ பயப்படுறதுக்கு காரணமே கிடையாது. யூ ஆர் பிளஸ்ட். உன் வாழ்க்கையில பயம் இல்ல, திகைப்பு இல்ல. யூ கான்குவர் ஃபியர். நீ பயத்தை ஆளுகை செய்ய, திகைப்பை நீ ஆளுகை செய்ய. அந்த அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த கான்செப்ட எனக்கு தைரியம் உள்ள இருந்து வருது. அந்த கான்செப்ட புரியறதுக்கு நீதிமொழிகள் 28:1 நான் வாசிக்கணும். நீதிமொழிகள் 28:1 ரெண்டு பேரை பற்றி சொல்லுது. துன்மார்க்கனை பற்றி சொல்லுது, நீதிமான பற்றி சொல்லுது. நீதிமொழி 28:1 என்ன சொல்லுது? துன்மார்க்கன் யாருமே அவனை தொடல, ஆனா பயப்படுறான். சாரி, துன்மார்க்கனை யாருமே தொடல, ஆனா பயப்படுறான். நீதிமானோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார். அந்த முதல் என்னது? துன்மார்க்கன் ஒருவனும் தொடாமல் ஓடி போகிறான். அநீதி பண்றவங்களா கோழைகளா? அட்டகாசம் பண்றவங்களா கோழைகளா? ஒருவனும் தொடாமல் ஓடி போகிறான் வேதம் சொல்லுது. இல்லை, அவங்க பெரிய கொடூரமான ஆட்கள், ஹார்ட் அண்ட் பீப்புள். ஆனா அவங்களுக்கு தேவ நீதிக்கு முன்பாக நிற்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அது இது ஒன் ஆஃப் த டிவைன் பிரின்சிபல்ஸ். நீதிமானுக்கு முன்பாக, நீதிக்கு முன்பாக அவனால் நிற்க முடியாது. துன்மார்க்கன் அவனுக்குள்ள ஒரு உணர்வு இருக்கு, நீதிமான பார்க்கும்போது ஓடி போகிறான். நீதிமான் வர்றான், நீதி உள்ள மனுஷன் வர்றான், இயேசு ரத்தத்தை கழுவப்பட்ட மனுஷன் வர்றான் அப்படின்னு சொல்லும் போதே துன்மார்க்கனுக்கு தேவன் இல்லாத மனுஷன், துன்மார்க்கன் பைபிள்ல தேவன் இல்லாத மனுஷன், தேவன் இல்லாத மனுஷனுக்கு அவனுக்கு நடுக்க வந்து ஓட தோங்குறான். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஆதாம். அது வரைக்கும் ஆண்டவரோட ஜாலியா டெய்லி வாக்கிங் போயிட்டே இருந்தான்ல. ஏன் ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்தை விட்டு ஓடினா? ஒருவனும் விரட்டாமல் ஓடினா, ஒருவனும் பிடிக்க வராம ஓடி போய் ஒளிஞ்சு கொண்டான். ஏன்? பாவம். He lost relationship with God. அந்த ரிலேஷன்ஷிப் இல்லைன்னும் போது தேவன் வர்றார், தேவன் நீதி வருது, தேவன் நீதிக்கு நிற்க முடியல, ஓடி போய் ஒளிகிறான். ஒருவனும் தொடாமல் துன்மார்க்கன் ஓடி ஒளிகிறான், ஓடி போகிறான். நீதிமானோ சிங்கத்தை போல. நீதிமான இடத்துல உங்க பேரை போட்டுக்கலாமா? நான் போட்டுக்கலாம். சுரேஷ் ஜான்சனோ சிங்கத்தை போல. ஹல்லேலூயா. தைரியமா இருப்பேன். I will conquer fear. நான் பயத்தை ஆளுகை செய்வேன். பயம் என்னை ஆளுகை செய்யல. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அங்க ஆதாம சொன்ன எக்ஸாம்பிள். துன்மார்க்கனுக்கு பாவருது கில்ட். அந்த கில்ட் அவனை பயமுறுத்தும், அவனை ஓட செய்யும், அவனை தத்தளிக்க செய்யும், திகைக்க செய்யும். இது ஒரு நியமனம், காட்லி பிரின்சிபிள். இந்த நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமான இருப்பான் ஒரு எக்ஸாம்பிள் லூத்தர், மார்ட்டின் லூத்தர். அந்த காலத்தில் மதம் மனுஷனை போட்டு நெருக்குச்சு, அநியாயம் பண்ணிருந்தாங்க. மார்ட்டின் லூத்தருக்கும் பயங்கர பிரச்சனை. நான் எப்படி தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவது? நான் இவ்வளோ மோசமான மனுஷனா இருக்கேன், அப்படியாக்கும் இப்படியாக்கும், ஒரே கன்ஃபியூஷன், கயாஸ். அவருக்கு ஒரு ப்ரெஷர், நிறைய விஷயங்கள். ஒரு நாள் என்லைட்மெண்ட், விசுவாசத்தினால நான் நீதிமான். அன்னைக்கு சிங்கமா மாறிட்டார். He was able to stand against the religious authorities. அதில் சாப்டர் மாறிச்சு. ஏன்? நீதி, நீதி,
நீதி. ஹalleluya, praise God. இப்ப எபிரேயர் 13ஆம் அதிகாரம் என்ன பார்த்துட்டு இருந்தோம்? நானே ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு எனக்கு பயப்படாம இருக்கிறதுக்கு, பயத்தை ஆளு செய்யறதுக்கு அந்த ஃபோர்ஸ் உள்ள இருந்து வரணும். எனக்கு எப்போ உள்ள இருந்து வரும்? எனக்கும் ஆண்டவருக்கு ரைட் ரிலேஷன்ஷிப், ரைட் ஸ்டாண்டிங், தேவனுக்கு பிரியமான பாத்திரமாக இருக்கும்போது, when I have the right relationship, தேவனோட ஒரு நல்ல உணர்வு இருக்கும்போது, எபிரேயர் 13:6, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், God can help me, God can be my helper, நான் பயப்படேன். ஹalleluya. மனுஷன் எனக்கு என்னத்தை செய்வான்? மனுஷன் இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்? எனக்கு எதிரடியான சூழ்நிலை, எனக்கு அட்வர்ஸ் சிச்சுவேஷன்ஸ், சரீர பலவீனம், குடும்பத்தில் போராட்டம், பண பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை எனக்கு என்ன செய்ய முடியும்? நான் பயப்படேன். ஆமென். கண்களை மூடி ஜெயிப்போம். பிதாவே சோத்திரமாப்பா, எங்களுக்கு கொடுத்த 2 ஆண்டவரே கமாண்ட், கட்டளைகள், உங்கள் எதிர்பார்ப்பு, நீங்க பிரியப்படுறது, பயப்படாத, திகையாத. ஆண்டவரே எங்களுக்கு 5 காரணங்கள் கொடுத்தீங்கப்பா, 5 ஆதாரங்கள் கொடுத்துருக்கீங்கப்பா, 5 வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்க ஐயா, 5 promises. ஆண்டவரே நீங்க என்னோட கூட இருக்கீங்க, நீங்க என்னோட என் தேவனா இருக்கீங்க, நீங்க எனக்கு சகாயம் பண்றீங்க. ஆண்டவரே என் வலது கரத்தை பிடித்து ஆண்டவரே என்னை தூக்கி விடுறீங்கப்பா. உங்க கிருபைக்கா தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே என்னை நீங்க பலப்படுத்துறீங்கப்பா, சோத்திரம் அப்பா. ஆண்டவரே இன்னைக்கு இந்த நாங்கள் தியானித்த பகுதி 41:10, ஏசாயா 41:10 எங்களுக்கு ஒரு உறுதியை, ஒரு நிச்சயத்தை தருது. நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தரின் சகாயர், அதை நான் யோசித்து பார்க்க என் வாயால் சொல்லும் போதே எனக்கு பரவசம் உண்டாக்குது. கர்த்தரின் சகாயர், God is my helper. ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. 91ஆம் சங்கீதம் 10 வசனங்களை நாம் அறிக்கை செய்வோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, நீர் நடக்கலாம், நீர் நடக்கலாம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று நான் சொன்னார். நம்பியிருக்கிறேன் சொல்வேன். அவருடைய வேடனை கண்ணிக்கும், அவர் உன்னை வேடொடி கண்ணிக்கும், பாலாக்கும் கொலை நோக்கும் தப்புவிப்பார். பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்பிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் தமது சிறலாலே உன்னை மூடுவார். அவர் சட்டின் கீழே அடைக்கலம் போவார். சட்டையின் கீழே அடைக்கலம் போவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை இருள் நோய்க்கும், நடமாடும் கொள்ளை நோக்கும், மத்தியானத்தில் பாலக்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலதுபுறத்தில் 16 உன் வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ இதை பார்த்து, உன் கண்களால் மாத்திரம் இதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்கிற, எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை, உன்னதமான கர்த்தரை தாபனமாக கொண்டாய். உனக்கு தாபனமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. விசுவாசமா சொல்லுவோம், வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. என் குடும்பத்தினரே, வாதை என் குடும்பத்தினரே அணுகாது. உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் என் குடும்பத்தை வாதை அணுகாது. உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் என் குடும்பத்தை வாதை அணுகாது. In the name of Jesus. In the name of Jesus. கொரோனா வைரஸ் என் அபார்ட்மெண்ட்ல இருந்து, என் அபார்ட்மெண்ட்ல இருந்து, தெருவுல என் தெருவுல இருந்து, என் ஊர்ல இருந்து, என் மாநிலத்திலிருந்து, என் மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். In the name of Jesus. In the name of Jesus. கொரோனா வைரஸ் இந்திய தேசத்திலிருந்து, உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது ஜெப வேளை. திருமதி ரமோலா தாஸ் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். ஜெபம். துதிக்கிறோம் ஐயா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்மை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, எங்கள் எல்லாரையும் நீங்க பாக்கியமுள்ள ஜனங்களாய் வைத்திருக்கிறதற்கு
ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இன்றைக்கும் நீங்க அழகா எங்களோடு பேசுனீங்கப்பா, அதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பயப்படாதே திகையாதேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொன்னீங்களே சுவாமி, உமக்கு நன்றி சுவாமி. உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். விசேஷமா ஆண்டவரே, நீங்க சர்வ வல்லவராக எல்ஷடாயாக எங்களோடு கூட இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய தேவன் எங்களோடு கூட இருக்கிறதுனால நாங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லப்பா ஆண்டவரே. அதோடு கூட சுவாமி, நீர் சரியான நேரத்துல சரியான இடத்துல எங்களுக்கு சகாயராய் நீங்க வந்து எங்களுக்கு உதவி செய்றீங்க அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீங்க எங்க இருதயத்துக்குள்ள ஆண்டவரே இந்த பயத்தை எல்லாம் நீங்க எங்களோடு இருக்கிறதுனால எங்க பயத்தை எல்லாம் மேற்கொள்ளத்தக்க பலனை நீங்க எங்களுக்கு கொடுக்குறீங்க சுவாமி. அதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான் என்று சொன்ன வேத வாக்கின்படியா ஐயா, நாங்க தைரியமா இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. எங்க எல்லாரையும் நீங்க நீதிமான்களாய் ஆண்டவரே கல்வாரியில ஆண்டவரே நீர் சிந்தின அந்த பரிசுத்த ரத்தம், வல்ல ரத்தத்தினால எங்க பாவங்கள் எல்லாம் கழுவி நீதிமான்களா மாற்றிட்டீங்கப்பா. ஆகினால நாங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. சிங்கத்தை போல நாங்க தைரியமா இருக்க எங்களை பலப்படுத்துங்க சுவாமி. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான வார்த்தை இன்னைக்கு எங்களோடு கூட நீங்க பேசுனீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இத நாங்க எங்க வாழ்க்கையில அபியாசப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. எப்போதும் ஆண்டவரே, தாவீது சொன்னது போல, கர்த்தரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று ஆண்டவரே சொன்னது போல, நாங்க எப்போதும் உண்மை எங்களுக்கு முன்பாகவும் நீர் எங்க வலது பார்சத்திலும் இருக்கிறத நாங்க மன கண்களால பார்க்க எங்க மன கண்களை திறக்கும்படியா நாங்க செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அருமையான ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கொடுத்த அருமையான சகோதரனுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அருமையான சகோதரிக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த லாக்டவுன் பீரியட்ல ஆண்டவரே எங்களுக்கு இப்படிப்பட்டதான ஒரு கூடுகை ஏற்படுத்தி கொடுத்து ஆண்டவரே நாங்க சோர்ந்து போகாத படிக்கு ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும்படியா இவர்கள் இருவரையும் நீங்க பயன்படுத்தின தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் மூலமா நீங்க எங்களோடு பேசுகிற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காய், எங்க குடும்பத்துக்காய், எங்க பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே ஆண்டவரே உற்சாகமாய் அவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அதற்கு தக்கதாயும் அதிகமாயும் அவர்கள் இருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தவன் கூட அதன் பலனை அடையாம போகான்னு சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே, அவர்கள் இருவருக்கும் நல்ல சரீர சுகபலனை கொடுக்கணும், நீடிய ஆயுசு நாட்களை கொடுக்கணும் ஆண்டவரே. அவர்களுடைய ஊழிய எல்லைகளை கர்த்தர் விரிவாக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. சந்ததி சந்ததியா அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட நாங்க எல்லாரும் இந்த குரூப்ல இருக்க எல்லாரும் ஒரு மனதோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் எஸ்ப்பா. ஆண்டவரே, 2 பேர் இருந்தா கூட பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தா கூட நான் பரலோகத்துல அவர்கள் கேட்கிறது அருளுவேன்னு சொன்ன தேவன். நாங்க இத்தனை பேர் நாங்க ஒரு மனதோடு இடத்துல கேட்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமா நாங்க ஜெபித்த ஜெபத்தை கேட்டு இந்த கொரோனாவில இருந்து ஆண்டவரே குறைய கர்த்தர் உதவி செய்தீங்கப்பா. இது நீங்க செய்தது சுவாமி. எவ்வளவு ஃபாஸ்டா குறைய கர்த்தர் உதவி செய்தீங்கப்பா. இது உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, இது கொரோனாவில இருந்து ஆண்டவரே எங்க குரூப்ல இருந்து எல்லாருக்கும் ஜீவனை கொடுத்தீங்களே, அந்த கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்த ஒருவரது முகம் கூட வெட்கப்படவில்லை என்று சொன்ன வேத வாக்கியம்படியா ஆண்டவரே, நாங்க இந்த குரூப்ல இருந்து உம்மை நோக்கி பார்த்த எல்லாருக்கும் ஜீவன சுகத்தை கொடுத்த மகா பெரிய தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த வேளையில விசேஷமா சுவாமி இன்னும் கூட ஆண்டவரே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்க நினைக்கிறோம் ஐயா. கிருபையாய் அவர்களுக்கு இறங்கி சுகம் தரும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். இந்த ஜீவ சுவாசத்தை அவர்களுக்கு ஊதும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீங்க துன்மார்க்கர் மறிக்கிறத கூட நீங்க விரும்புற தேவன் இல்லையே அப்பா. தயவா இறங்கி ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்றைக்கு வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்த அனைவரும் பிழைத்துக் கொண்டது போல ஆண்டவரே, சிலுவையில தூக்கப்பட்ட உம்மை ஆண்டவரே அனைவரும் நோக்கி பார்த்த கர்த்தர் உதவி செய்யும்
சுவாமி. ஏன்னா நாங்க அறிந்திருக்கிறோம் நீங்க வந்து நன்மை செய்கிற தேவன் சுவாமி. ஆண்டவரே, சகல விதமான நன்மையான ஈவுகளோ ஆண்டவரே உம்மிடத்துல ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து வருகிறது சுவாமி. ஒரு நாள் இந்த கொரோனாவை நீங்க கொடுக்கவே மாட்டீங்க ஆண்டவரே. இது பிசாசினோட கிரியை என்பதை நாங்க நன்றாக அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. பிசாசுதான் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வர்ணவே ஆண்டவரே. இந்த பிசாச ஆண்டவரே நீங்க ஏற்கனவே சிலுவையில அவனை தோற்கடிச்சிட்டீங்கப்பா. அவன் தலைய நசுக்கிட்டீங்க, அவன் முதுகெலும்ப உடைச்சிட்டீங்கப்பா ஆண்டவரே. இனி அவன் தலை தூக்கவே கூடாது. இந்த கொரோனா என்ற பேர்ல அவன் தலை தூக்கவே கூடாது சுவாமி. ஆண்டவரே, ஜெய கிறிஸ்து நீங்க ஆண்டவரே, நீங்க ஜெய கிறிஸ்துவா இருந்தது போல நாங்களும் ஜெய கிறிஸ்துவா இந்த உலகத்துல ஆண்டவரே ஜெயத்துல ஆண்டவரே நாங்க ஜெயிக்கிறவர்களாய் வாழ எங்களையும் பலப்படுத்துங்க சுவாமி. ஆண்டவரே, கிருபை பாராட்டுங்க, எங்க ஜனங்களுக்கு இறங்குங்க. நாங்க எல்லாரும் ஒன்று கூடி நோக்கி பார்க்கிறோம். திரும்ப எந்த ஸ்ட்ரெயினோ எந்த வேவோ இனி வரக்கூடாது என்று நாங்க செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது சுவாமி. நாங்க எல்லாம் உம்முடைய பிள்ளைகள் சுவாமி. நாங்க எல்லாம் உம்முடைய நீதிமான்கள் சுவாமி. நாங்க ஒருமனப்பட்டு கேட்கிறோம். இந்த மூன்றாவது அலையோ வேற எந்த கொரோனாவோ வேற எந்த கொள்ளை நோயோ ஆண்டவரே இனி வராதபடிக்கு கர்த்தர் நீங்க ஆண்டவரே ஜெய கிறிஸ்துவா எழுந்தருளும்படியா, யெகோவா நிசியாய் வெற்றி கொடியாய் நீங்க எழுந்தருளும்படியா நாங்க செபிக்கிறோம் அப்பா. உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே இந்த வேக்சின் பற்றாக்குறை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் அல்ல ஆண்டவரே. சீக்கிரமா எல்லாரும் வேக்சின் போட கர்த்தர் கிருபை பாராட்டும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. குறைவெல்லாம் நிறைவாக்குங்க. எங்களுக்கு கொடுத்த நல்ல ஒரு கவர்மெண்ட்டுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, அந்த கவர்மெண்ட் முடிவு பரியந்த உண்மையாய் ஆண்டவரே இது போலவே எப்போது இருக்க அவர்களுக்கு கிருபை தாங்க. பரிதானம் வாங்காத பரிசுத்த கரங்களை அவர்களுக்கு கொடுங்க சுவாமி. ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஞானம் கொடுங்க சுவாமி. அடுத்து என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எல்லா ஞானத்தையும் நீங்க கொடுத்து ஆண்டவரே இந்த கவர்மெண்ட வழி நடத்த நீங்க கிருபை தரும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் நீங்க சுவாமி. உம்முடைய சித்தம் இல்லாமல் இந்த உலகத்துல ஒண்ணு கூட நடக்காதுப்பா. நீங்க ஆண்டவரே இந்த கவர்மெண்ட உம்முடைய கரத்துல எடுத்து பயன்படுத்தும்படியா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் விசேஷமா சுவாமி இந்த ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ் ஒவ்வொருவரையும் அன்பு கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எவ்வளவு நாள் தொடர்ந்து ஆண்டவரே 1.5 வருஷத்துக்கு மேலாக ஆண்டவரே அவர்கள் படுகிற பாடுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீங்கப்பா. நீங்க அவர்களோடு இருங்க, அவர்களை உற்சாகப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. சோர்ந்து போகாதபடி அவர்களை பலப்படுத்துங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. கொரோனா எந்த விதத்திலும் அவர்களை தொடாதபடிக்கு நீங்க உடைய ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. உதவி செய்யுங்க, அவர்களோடு இருங்க. அவர்கள் செய்த ஊழியத்துக்கு தக்கதாக அவர்கள் அதிகமா ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்க பாதுகாத்து நடத்தும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. உடைய அன்பு கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த குரூப்ல இருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்க கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்க ஒவ்வொருவரும் தேவைகளையும் சந்திங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்க குடும்பமா ஆண்டவரே, நாங்க சந்ததியா நாங்க உமக்கு பிரியமா வாழ வருகைக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா, தகுதிப்படுத்துங்க சுவாமி. தொடர்ந்து மீதியான நேரம் முழுவதும் எங்களோடு எங்களை நடத்துங்க. எல்லாவற்றையும் ஆண்டவரே துதி கன மகிமை எல்லாவற்றையும் இயேசுவுக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆம், ஜீவியத்துக்கு ஜெபம் தான் சட்டம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். இல்லை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெப கொடுக்கை அற்புதமாக வழிநடத்தி வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், எல் ஷடாய் தேவன் ஆண்டவரே, சர்வ வல்ல தேவன் ஆண்டவரே. அப்பா, அப்படிப்பட்ட தேவன், மாம்சமான யாவருக்கும் தேவன். இதோ
நான் மாம்சமான யாவருக்கும் தேவன், என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று ஒரு பெரிய சேலஞ்சர் நீங்க கொடுத்திருக்கீங்க. உம்மால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை சுவாமி. அப்படிப்பட்ட தேவன் எங்கள் தேவன், அப்படிப்பட்ட தேவன் எங்கள் தேவன் ஐயா, அப்படிப்பட்ட தேவன் எங்கள் சகாயரப்பா. கோடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, கோடா கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. சர்வ வல்ல தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உங்க பாதப்படியே விழுந்துமை பணிந்து கொள்கிறோம் சுவாமி. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹா இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹா இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆமாப்பா, அதிசயம்தான்ப்பா, உண்மைதான்ப்பா. நீங்க தான்ப்பா எங்க எஜமானன் ஐயா. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. எங்கள் சொந்த நீர் தான் சுவாமி, எங்கள் தேவன் நீர் அப்பா. எப்படிப்பட்ட கிருபை ஆண்டவரே, எப்படிப்பட்ட கிருபை அப்பா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கியவர், 7 நட்சத்திரங்களை தங்கள் கரத்திலே ஏந்தி கொண்டிருக்கிறவர், அண்ட சரசங்கள் மேல பரமண்டல சக்கரத்திலே நடக்கிறவர் என்று பார்த்தோமே சுவாமி. அந்த பரமண்டல சக்கரத்திலே உலாவுகிற தேவன் எங்கள் தேவன். நானும் தேவன் நீங்க எங்களை சொல்றீங்களே. கொடா கொடி தாங்க சொல்றது ஒண்ணும் இல்ல சுவாமி, நீங்க சொல்றது பெரிய விஷயம்ப்பா. திகையாதே கலங்காதே நானும் தேவன் என்று சொல்றது ரொம்ப பெரிய விஷயம் ஆண்டவரே. அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். அது உங்களுடைய சுத்தமான கிருபை ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் ஒன்றும் இல்லப்பா, எங்களை முழுவதுமாக நான் தாழ்த்தி ஒரு பாதப்படி நாங்கள் சரணடைகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதங்களப்பா. எங்களெல்லாம் பிடிச்சு தூக்கி எடுத்து உலக தோற்றத்து முன்னாலே எங்களை தெரிந்து கொண்டு ஐயா எங்களை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்குறீங்களே. உண்மையே நீங்க பலியாக கொடுத்து ஆண்டவருடைய இரத்தத்தினால் எங்களை நீதிமான்கள் ஆக்கி ரட்சணியம் எனும் தலைச்சீராக போட்டு நீதியின் ரட்சணியம் எனும் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே. அந்த நீதிதான் சுவாமி. எங்கள் நீதியெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஆண்டவர். அழுக்கான கந்தை அப்பா, அதெல்லாம் எடுத்துட்டு ஆண்டவரே புதிய வஸ்திரத்தை அந்த அன்பான தகப்பன் அந்த கெட்டகுமாரனுக்கு கொடுத்ததை போல எங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து நீதியின் சால்வையை கொடுத்து துதியின் உடையை கொடுத்து ஆண்டவரே எங்களை பயமில்லாம ஆண்டவரே எங்களை சஞ்சரிக்க பண்ணியிருக்கிறீங்களே. கோடா கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த லாக்டவுன் பீரியட்ல இது ஒரு பயங்கரமான பீரியட். இந்த கொடிய கொரோனா செகண்ட் வேவ், அதுலேயும் ஆண்டவரே எங்களை அற்புதமாக கரத்தை பிடித்து பயப்படாதே 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 ஆண்டவரே என்று சொல்லி இப்படி செட்டைக்குள்ள ஆண்டவரே நாங்கள் எங்களை மூடிக்கொண்டிருக்கிறீங்களே. எவ்வளோ பெரிய கிருபை அப்பா. அந்த பயமெல்லாம் இப்போ கொஞ்சமாக போயிடுச்சு ஆண்டவரே. ஆனால் இருக்கிற பயமெல்லாம் அது முடிந்து போக கிருபை செய்யுங்க சுவாமி. அந்த பயத்தை எதிர்க்கிற சக்தி, அந்த விசுவாசம், நம்பிக்கை, சந்தோஷம், சமாதானம் எங்கள் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. என்னை விசுவாசிக்கிற இடத்துல ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடும்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இதுதான் ஜீவ தண்ணீர் நதிகள். கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்படிப்பட்ட நதிகள் புறப்பட்டு ஓட கிருபை செய்யுங்க சுவாமி அப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீ துதித்து துதித்து மகிழனுமே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஆமாண்ட, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே எங்களுக்குள்ள வாங்க. அந்த உள்ளத்திலிருந்து சுரந்து கொண்டே இருக்க கிருபை செய்யுங்கப்பா. அப்போ அந்த பயம், சஞ்சலம், தவிப்பு எல்லாம் ஓடி போயிடும் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம், கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் மருத்துவர்களுக்காக, உலகம் முழுவதும் உள்ள மருத்துவ பணியாளருக்காக, ஃப்ரண்ட் அண்ட் ரெஸ்பாண்டர்ஸ்க்காக வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அந்த ஒரு குரூப் தான் சுவாமி போன வருஷத்துல இருந்து அலுப்பில்லாம சலிப்பில்லாம எவ்வளவு பிரச்சனைகள் இருந்த பொழுதிலும் அதெல்லாம் மேற்கொண்டு சமாளிச்சு இன்னைக்கு வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த ஒரு குரூப் சுவாமி. அவர்களுடைய சாக்ரிஃபைஸ் மிகவும் பெரியது. தங்க உயிரை பணயம் வைத்து அவர்கள் வேலை செஞ்சு கொண்டு இருக்காங்க. டாக்டர்ஸ், நர்சஸ், ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ், ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கர்ஸ்,
விசேஷமாக இந்த மயானத்தில் சுடுகாட்டில் பணி செய்கிறவங்க ஆண்டவரே, சிமெட்ரியில் பணி செய்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்குது? ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அவங்கெல்லாம் எப்படி உயிரை துச்சமாக மதித்து ஆண்டவரே அவங்க வேலையை செய்ய தங்களுடைய கடமையை ஆண்டவரே செய்கிறாங்களே, அவங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷித்த விதமாக அவங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. அப்பா, எங்களை உற்றார் சுற்றார் நண்பர்களே அநேகம் பேர் உண்டு சுவாமி. டாக்டர் மாலா, டாக்டர் டேனியல் சுபிசாக், டாக்டர் பிரமிளா பிரசாத், கிப்சன் அட்மினிஸ்ட்ரேஷன், டாக்டர் மிஸ்ஸஸ் ஜோ, சுரேஷ் சாமுel தன்ரா, டாக்டர் ட்விங்கிள், டாக்டர் சுகுமார், டாக்டர் பிரியங்கா சாமுel ராய், டாக்டர் ஷீபா பிரவீன், டாக்டர் ஜெயச்சந்திரன், டாக்டர் ஜேக்கப் ஜேம்ஸ் ராய், டாக்டர் ஜீன், டாக்டர் மிஸ்ஸஸ் சசிகுமார், டாக்டர் ஷெரீன், டாக்டர் லீனா, டாக்டர் பித்திகா, டாக்டர் பிரியா, டாக்டர் ஜோ, டாக்டர் ஜீனா, டாக்டர் ஜெயன், டாக்டர் ராய், டாக்டர் ஜிஜி, டாக்டர் மதுஜோ, டாக்டர் பிரவீன், டாக்டர் நாமணி பிரபாகர், டாக்டர் யூனிஸ், டாக்டர் மர்சி, டாக்டர் சுதாகர், டாக்டர் மரியா, டாக்டர் ரெபேக்கா, டாக்டர் எஸ்தர், நர்சஸ் ஷீஜா, சித்ரா தேவி, ஷெரில், டேஃபினி, சலோமி, சாம், ஸ்வீட்டி, பிராங்க்லின், ஜோஸ்பின், விமல்ராஜ், இவர்களுக்காக வருகிறோம் சுவாமி. விசேஷத்தை கிருபையில தாங்க, அப்படி இன்னும் உற்சாகமாக வேலை செய்ய கிருபை செய்யுங்க. அவருடைய ஜீவனெல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. அது போல உற்றார் சுட்டார் நண்பர்கள், வெளிதேச பிள்ளைகளுக்காக வருகிறோம், குடும்பத்துக்காக வருகிறோம் சுவாமி. ஜியோ, ஏஞ்சல், தர்ஷினி, சுபிசா குடும்பங்கள், ஷீபா, ஜூடி, அரவிந்த், கீர்த்தனா, அனிதா, டேவிட், டேனியல், மிக்கி, ஷீலா, சீலன், வின்சன், சீலன் குடும்பங்கள், சாமன், பிரவீன்ராஜ், சுரேஷ் சாமுel தன்ராஜ், அமல், பிரசன்னா, மனோஜ், கேரளின், சங்கீதா, ஷேரன், கீர்த்தனா, ரூபி, கெனடி, அமல், சத்யா, வில்சன் ராஜா, பிரதீபா, சாரா, அகாசி குடும்பங்கள், காட்ஃப்ரி, ஜோஃப்ரி, விக்கி, விவேக், ஜபா, டேனி, வினோத், பிரேம்குமார், ஷேர்லி, ஷேரன், பிரவீன், இமானுவேல், ஐசக், தேவரக்கம், இமானுவேல், எட்வின், நவமணி, ரெவரன் சோபா, பாமா, அலெக்ஸ் குடும்பங்களுக்காக வருகிறோம். ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. ஸ்பெஷல் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் விசேஷமாக மிஸ்ஸஸ் டொனால்டுக்காக வருகிறோம். வெள்ளூர் போயிருப்பாங்க. அது செக்கப் எல்லாம் நேர்த்தியாக நடந்து நல்ல சுகமா இருக்காங்க. கால்கள் மான்களை போல இருக்கு. டாக்டரே சாட்சி கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஆனந்த், ஜோ, லெஸ்லி, ராபின்சன், தபிதாள் என்ற மீனா, ஸ்ரீபிரபா, சாந்தி இவர்களுக்காக வருகிறோம் அப்பா ஆண்டவரே. அந்த கேன்சர் நோய் ஒரு கொடிய நோய் ஆண்டவரே. ஆனால் அதை விட ஆண்டவரே, அதை விட பெரியவர் நீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நாமம் உம்முடையது சுவாமி. அந்த எல்லா நாமத்துக்கு மேலான நாமம், கேன்சர் என்ற வியாதிக்கு மேலான நாமம் உம்முடைய நாமம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கர்த்தரின் நாமம் பலத்த துர்க்கம். நீதிமான்கள் அதற்குடைய சுகமாயிருக்க கிருபை செய்யுங்க. அப்ப இந்த கேன்சர் எளிதாக ஜெயிக்க இவர் மனதில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்ற ஒரு நிம்மதியை நீங்க தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த பயத்தெல்லாம் அவர்களுக்கு நீங்க விசேஷத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை தாங்க. காட்டு மரத்தை வேரோடு பிடிங்கி சமுத்திரத்தை நடப்பட கீழ்ப்படிவதாக இயேசுவின் நாமத்தினாலே அந்த கேன்சர் என்ற காட்டு மரத்தை வேரோட பிடிங்கி சமுத்திரத்திலே எரிகிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய நாமம் விசேஷத்த நாமம், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் ஆண்டவரே. வானோர், பூமியில் உள்ளோர், பூமியின் கீழ் உள்ளோர், முழங்கால் யாவும் முடங்குகிற நாமம் அப்பா ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா, கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் அப்படிப்பட்ட நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் சுவாமி. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்று நாமம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம் ஆண்டவரே. நேற்றும் இன்னும் என்ன மாறாத நாமம் அப்பா. உங்களுடைய நாமத்தினால் எவ்வளவு பேருக்கு சோகம் கொடுத்தீங்க, வந்து அவ்வளவு பேருக்கு சோகம் கொடுத்தீங்க சுவாமி. அப்படிப்பட்ட தேவன் மரித்தே நானாலும் இதான் சதா காலையில் உயிரோடு இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற தேவனே, கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. உம்மிடத்திலிருந்து நாங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. எனக்கு கொடுத்த கேன்சர் கொடுத்த அற்புத சுகத்துக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம். எப்படி ஸ்தோத்திரம் பண்றது தெரியல, எப்படி நன்றி சொல்ல தெரியல. போன வருஷம் பயங்கரமான நிலைமையில இருந்த சுவாமி, இன்றைக்கு ஆண்டவரே சுகத்தோட பலத்தோட ஆண்டவரே ஒரு சாட்சியாக நிறுத்தி இருக்க கிருபைக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. திரும்ப வராதபடிக்கு பாதுகாத்துக்கொள்ளணும் ஆண்டவரே. உம்முடைய மட்டும்தான் முடியும், எம்மால மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. வேற யாராலையும் முடியாதப்பா. உம்மால மட்டும்தான். திரும்ப ஒரு கேன்சர் செல் கூட சரீரத்தில் இல்லாதபடிக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்மிடத்துல ஒப்பு கொடுத்து நீர் அந்நாள் வரை காக்க வல்லவராய் இருக்கிறவர் அல்லவா. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊழிய பாதில் இங்க 2 பேரையும் ஆண்டவரே நீங்க அற்புதமாக வழிநடத்தி வருகிறீங்க. இன்னும் அற்புதமாக வழிநடத்துங்க சுவாமி. ஒரு கரத்தை பிடித்து நாங்கள் 2 பேரும் ஒருவர் கரத்தை ஒருவர் பிடித்து ஆண்டவரே அநேக ஊழியங்களை நாங்கள் மேற்கொள்ள ஊழிய பாதியில வழி நடத்துங்க ஆண்டவரே. ஊழிய திட்டங்களை தாங்க சுவாமி. கொடா கொடி ஸ்தோத்திரம் ராஜா ஆண்டவரே. இந்த நேரத்திலே ஆண்டவரே
ராஜ்குமாருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. கொரோனா பாதிக்கப்பட்டிருக்க நாகராணிக்கு பரிபூர்ண சுகத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க குரூப்ல இருக்கிற எல்லா அநேகம் பேருக்கு கொரோனா வந்துச்சு. ஆனா அற்புதமாக காத்துக்கொண்டு ஜீவனை திருப்பி கொடுத்தீங்க ஆண்டவரே. பெரிய விஷயம் ஆண்டவரே. அப்பா, எவ்வளோ பயப்பட்டாங்க, எவ்வளோ பயம், நாங்களும் பயந்தோம் சுவாமி. ஆனா ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்பா ஜீவ சுவாசத்தை ஊதி, அந்த ஜீவ சுவாசம் தான் ஆண்டவரே எங்க மூக்குல இருக்கு சுவாமி, எங்க நாசில இருக்கு ஆண்டவரே. கொடா கொடை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த விலையேறப்பட்ட ரத்தத்தை, எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தை, எங்களுக்காக இன்றைக்கும் ஆண்டவரே அடிக்கப்பட்ட வண்ணமாக ஆட்டுக்குட்டி ஆண்டவர் ரத்தத்தை விசேஷமாக நாங்க எல்லார் மேலையும் தெளிக்கிறோம் சுவாமி. இந்த கூட்டத்திற்கு ஒவ்வொருவர் மேலையும் தெளிக்கிறோம். கொடா கொடை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆரோக்கியத்தை தாங்க, சரீரத்தை தாங்குங்க, சரீரத்தை புதுப்பிங்க, சரீரத்தை அவயவங்கள் எல்லாம் புதுப்பிக்க இயேசுவின் நாமத்தினாலே உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. ஆத்மாவில பலன் தந்து தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. பயத்தெல்லாம் எடுத்து போடுங்க ஐயா. உங்களுடைய திவ்ய பிரசனத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. கொடா கொடை ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உம்முடைய வசனத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மறவாதே. ஆமென். Thank you. Thank you. Bye bye. God bless you. Bye. God bless you. Bye.